வாங்க சித்தி. அது உள்ள ரூம்ல ஒரே புழுக்கமா இருந்துச்சா, அதான் 2 பேரும் நேரத்துலயே எந்திரிச்சு ஒரே அழுக. சரி அதான் இங்க கொஞ்சம் காத்து வருமேன்னு இங்க கொண்டு வந்து படுக்க வச்சேன். தூங்குவாங்களான்னு பார்த்தா தூங்கல், அப்படியே விளையாடிட்டே படுத்திருக்காங்க. அது சரி, சூடு எப்ப தொடங்கிச்சோ அப்ப மாப்பிள்ள அங்க வீட்ல ஏசி எல்லாம் போட்டாரு. ஏசில நல்லா குளு குளுன்னு படுத்து பழகிடுச்சுங்க. இப்ப இங்க வந்து இந்த சூட்ல படுக்க சொன்னா உங்களுக்கு தூக்கமா வரும்? பிள்ளைங்களை மட்டும் இல்லாமதா உன்னையும் மாப்பிள்ளையும் நினைச்சாலும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன வசதியா இருந்தீங்க, இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கும் போது தாங்கவே முடியலம்மா. என்ன சித்தி பண்றது, எல்லாம் எங்க நேரம். சரி விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் மாப்பிள்ளை எங்க எந்திரிச்சிட்டாரா? எந்திரிச்சிட்டாரு சித்தி. இன்னைக்கு வீடு ஏதாவது பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. என்ன மாமுதா, இப்ப வீடு பாக்குறதுக்கெல்லாம் என்ன அவசரம்? ஏற்கனவே அவர் பாவம் மனசடைஞ்சு போய் இருக்காரு. இப்ப வீடு பார்த்து உடனே தனியா போகணும்னு ஏதாவது இருக்கா? ஏன் இங்க இருந்தா இப்ப என்ன, கொஞ்ச நாளைக்கு இங்க இருங்க. அதுக்கப்புறம் மாப்பிளைக்கு வேலையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் பொறுமையா வேற வீடு பார்த்துட்டு போனா பத்தாதா? ஐயோ இல்ல சித்தி, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதா? அவர் இங்க வந்தா 1 நாள் 2 நாள் தான் இருப்பாரு. அதுக்கு மேல இருக்கிறதுக்கு அவருக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கும். எதுக்கு, குழந்தை பிறந்த டைம்லயே நீங்க பாத்தீங்கல்ல, அடிக்கடி இங்க வந்து குழந்தைங்களோட இருக்க முடியலன்றதுக்காக தான் குழந்தை பிறந்து 1 மாசத்துலயே என்னங்க கூட்டிட்டு போனாரு. அவர் எப்படி சித்தி இங்க கொஞ்ச நாளைக்கு இருப்பாரு? அப்ப சரி அம்முதா, அப்ப இருக்கலைன்னா இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப இருக்கிறதுக்கு என்ன? நாங்க யாரு என்ன நினைக்க போறோம் சொல்லு? மாப்பிள்ளையும் நீயும் குழந்தைங்களும் இங்க இருந்தா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தான். அதுவும் அம்மாவை நினைச்சு பாரு, பிள்ளைங்களோட இருக்க முடியலன்னு எவ்வளவு வருத்தப்பட்டாங்க. சரி இப்ப இந்த நிலைமையிலயாவது வந்து இங்க கொஞ்ச நாளைக்கு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. அதுவும் இப்ப இப்படி இருக்கும்போது நீங்க தனியா போய் கஷ்டப்படுறீங்கன்னா அதை பார்த்தா அம்மா அப்பாவுக்கும் சங்கடம் தானே அம்முதா. அதுக்காக தான் சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு இருந்து வேலையெல்லாம் கிடைச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா தனியா வீடு பார்த்துட்டு போனா அது தெரிஞ்சுக்காது. இல்லை சித்தி, அது சரிப்பட்டு வராது. ஏன்னா ஏற்கனவே வீடு வாசல் வண்டின்னு எல்லாத்தையும் எழுந்து இப்போ பார்க்குறவங்கலாம் எப்படி வசதியாக வாழ்ந்த கதிர் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி வருத்தப்படுறவங்களும் இருப்பாங்க. அதே சமயத்தில் நாங்கள் நல்லா இருக்கும்போது எங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க இப்போ இப்படி ஆயிட்டானேன்னு சந்தோஷப்படுறவங்களும் இருப்பாங்க. நானே அப்படி யாராவது அவரை ஏதாவது பேசி சங்கடப்படுத்திடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன். இதில் வேற இங்கேயே இருந்துட்டோம்னா அப்புறம் சொல்லவே வேண்டாம். பார்க்குறவங்களுக்கு மாமியார் வீட்டில் போய் இருக்கான்னு சொல்லி கேலி பண்ணுறதுக்கு வேற எதுவுமே விஷயம் வேண்டாம். இதை சொல்லி ஏதாவது அவர் மனசை யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா அதையெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது சித்தி. அதனால எங்களுக்கு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் தனியாக போய் இருக்கிறது தான் அவருக்கு மரியாதை. சரிம்மா அமுதா, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. இருந்தாலும் 2 பிள்ளைங்களையும் வச்சுட்டு தனியா போய் கஷ்டப்படணுமேங்கிறதுக்காக தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி இப்ப மாப்பிள்ளை வேற வீடு பாக்குறதுனாலும் பாத்துக்கிட்டோம், நாங்கெல்லாம் பக்கத்துல தானே இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். ஆமா அம்மா எங்க அமுதா? அம்மா உள்ளதா இருக்காங்க சித்தி, சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா பிங்கு டிங்கு எல்லாம் எங்க, அவங்கள கூட்டிட்டு வரல? நீ வேற அமுதா, 2ங்களும் எந்திரிச்சு இங்க கிளம்பி வரேன்னு சொல்லவும் கூடயே வரணும்னு நின்னுச்சுங்க. அப்புறம் 2 கால் நினைச்சு பல்லும் விளக்கல, சாப்பிடவும் இல்லை. இங்க வந்துட்டா குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு அப்புறம் சாப்பிடுறதுக்கு படாத பாடுபடணும். அதனாலதான் சரின்னு சொல்லி இன்னைக்கு சித்தப்பாவுக்கும் லீவு. சரி பிள்ளைங்களை நான் பல்லெல்லாம் விளக்கி விட்டு குளிக்க வச்சு சாப்பிடலாம் வச்சுட்டு அங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. நான் சரி அக்கா அங்க என்ன பண்ணுதோ, இத்தனை பேருக்கு சமைக்கணும் பிடிக்கணும் வேலை கிடக்கும், நான் போய் ஒரு பார்த்துட்டு வரேன்னு ஓடி வந்தேன். சரி சித்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை இருக்காங்கல்ல, அத்தையும் அம்மாவும் சேர்ந்து தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ சரி சரிம்மா, சரி நானும் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன், நீ பிள்ளைங்களை பார்த்துக்க. சரி சித்தி. தங்கம். ஆமாம்மா. தங்கம், சக்தி இருக்காருல்ல, அவரு ஏதோ ஒரு வீடு ஒன்று இருக்குன்னு சொன்னாரு. நான் அவரு கூட போய் பார்த்துட்டு வந்துடுறேன் தங்கம். சரி மாமா, போய் பார்த்துட்டு வாங்க. மாப்ள வெளியே கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு தான் டீ போட்டு கொண்டு வந்தேன். இல்லத்த பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். அமுதாக்கு வேணா கொடுங்க. மாமா டீ குடிச்சிட்டு போங்க மாமா. காலையில எதுவுமே சாப்பிடவும் இல்ல, இனி வீடெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. டீயாவது குடிச்சிட்டு போங்க மாமா. இல்ல தங்கம், எனக்கு வேணாம். ஏற்கனவே சக்தி பாவம் எனக்கு முன்னால அங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். அத்தை, நான் இப்ப போயிட்டு உடனே வந்துருவேன் அத்தை, வந்துட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க மாப்ள, சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. சரி தங்கம், நான் வந்துடுறேன், பிள்ளைங்களை பார்த்துக்க. சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. அமுதா இந்த மாப்பிள தான் குடிக்கல, நீயாவது டீயை குடி. இனி மாப்பிள குடிக்கலங்கிறதுக்காக நீயும் டீ குடிக்காம அவரை வர்ற வரைக்கும் சாப்பிடாம உட்கார்ந்துருக்காத. இல்ல சித்தி, குடுங்க. அட இங்க பாத்தியா, அம்மாக்கு மட்டும் டீ குடுக்குறீங்க, எங்களுக்கு ஒண்ணு
சித்தி. நிலா குட்டி கூட கொஞ்சம் சூடெல்லாம் தாங்கிக்குவா, அதனால இப்ப அவளுக்கு எதுவும் பெருசா தெரியல. ஆனா ஆதி அப்படி இல்ல, அந்த ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வந்தாலே அழுக ஆரம்பிப்பான். அதான் அவன் இப்படி சின்னிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் அப்படியே செட் ஆயிக்குவான். அப்புறம் இனி என்ன பண்றது சித்தி? செட் ஆகி தானே ஆகணும். என்ன அமுதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தைங்கள்லாம் செட் ஆகிடும். நீ ஒன்றும் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, சரியா? அப்புறம் 2 பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கணும். இப்படி டீயை குடிச்சிட்டு மாப்பிள்ளை வர வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துருக்காத. நான் உனக்கு இட்லி எடுத்துட்டு வரேன், முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு பாலை கொடுத்து தூங்க வை. ஆ சரி சித்தி. அண்ணா, இதானே நான் சொன்ன வீடு. கொஞ்சம் சின்ன வீடு தான், இப்போதைக்கு அவசரத்துக்கு இதானே கிடைச்சது. ஐயோ சக்தி, பரவாயில்ல சக்தி. இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமையில எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சதே ரொம்ப பெருசா தான் நினைக்கிறேன். விஷயத்த கேட்டதும் எனக்கே அப்படியே ஆத்திரமா வந்துச்சு. நீங்க எப்படின்னா இவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தீங்க? ஐயோ சக்தி, உன்னை விட பொறுமை இல்லாதவன் தான் நான். வெளியால இருந்தா நம்ம சண்டைக்கு நிக்கலாம், ஆனா சொந்த அத்தையும் மாமா கிட்ட நம்ம என்னென்ன சக்தி சண்டை போடுறது? அது மட்டும் இல்ல சக்தி, நான் சின்ன வயசா இருக்கும் போதே என் அப்பா இறந்துட்டாரு. என் அப்பாவோட ஸ்தானத்துல நான் என் மாமாவை தான் பார்த்தேன். ஒரு அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, பாசம், இது எல்லாத்தையும் நான் என் மாமாவுக்கு தான் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் வசதியா நினைச்ச ஒரு மனுஷன் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் என்ன இப்படி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும்போது அந்த இடத்துல எனக்கு அவர் மேல கோவத்தை விட சங்கடம் தான் அதிகமா வந்துச்சு. அப்புறம் இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு மகனா இருந்து எல்லாமே நான் செய்யணும்னு தான் நினைச்சிருக்கேன். அதை இப்போ அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவங்க நல்லா இருந்தா அதுவே போதும் சக்தி. அண்ணே, மனசார சொல்றேண்ணே, உங்களை ஏமாத்தினவங்களை கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நிச்சயமா எந்த கஷ்டமும் வராதுண்ணே. நீங்க அவங்கள விட பெரிய நிலைமைக்கு வருவீங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா வருவீங்கண்ணே, கவலைப்படாதீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்க இருக்கோன்னு உதவி பண்றதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கும்போது அப்புறம் எனக்கு என்ன சக்தி கவலை? என்னென்ன உங்களுக்கு உதவி பண்ணாம வேற யாருக்குன்னே பண்ண போறேன்? ஒரு காலத்துல என் குடும்பம் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்து நடு ரோட்ல நின்னப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பாதி ராத்திரியில கூட என் வீட்டுக்கு வாங்க நான் இருக்கேன்னு கூட்டிட்டு போனீங்களே, அதையெல்லாம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால மறக்க முடியாதுண்ணே. அப்படிப்பட்ட உங்களுக்கு இது இல்லைண்ணே, இதுக்கப்புறம் இனி எவ்வளவு பெரிய உதவியா இருந்தாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஐயோ சக்தி, அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் இந்த வீட்டோட ஓனர் வருவாருன்னு சொன்னீங்களே, அவர் எங்க இன்னும் காணோம்? ஐயோ, நான் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன், இதை வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இப்ப வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வணக்கம் தம்பிகளா. என்ன சவுண்டு மட்டும் வருதா, ஆளை காணோம்? ஐயோ, இங்கிட்டு கீழே பாருங்க தம்பி. நான் தான் நேசமணி, இந்த வீட்டோட ஓனர். என்னது நேசமணியா? பாக்குறதுக்கு குள்ளமணி மாதிரி இருக்கான். இவனா இந்த வீட்டுக்கு ஓனரு? போன்ல இந்த ஆளோட குரலை கேட்டு ஏதோ ஜமீன்தார் மாதிரி யாராவது வருவாங்கன்னு பார்த்தா இவன் என்ன ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கான். தம்பிவளா, அப்புறம் வீடு வாடகைக்கு வேணும்னு சொல்லியிருந்தீங்க. யாருக்கு? இந்த பேண்ட் சட்டை போட்டு தம்பிக்கா, இல்ல இந்த வேட்டி சட்டை போட்டு தம்பிக்கா? ஏன் எனக்கு தான். ஓ அப்படியா, சரி சரி தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரமாதமா கொடுத்துடலாம். ஆமா, உங்க பேர் என்ன? அப்புறம் வீடு பார்த்து வந்திருக்கீங்க, என்ன ஊருக்கு புதுசா? இல்ல நான் ஏன் கேட்கறேன்டா, ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யாரையும் நம்பப்படாது. என்ன ஏது எல்லாம் விசாரிச்சுட்டு தானே கொடுக்கணும், அதுக்காக தான் கேட்கறேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயா, அவர் வெளியூரெல்லாம் கிடையாது, இந்த ஊர் தான். அவருக்கு ஏகப்பட்ட தோட்டம், துறவு, வண்டி, டிராவல்ஸ்னு எல்லாமே இருக்கு. ஒரு சின்ன குடும்ப பிரச்சனையால இப்ப வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அதனாலதான் இப்ப வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கதிர்வேல் டிராவல்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது இவரோடது தான். ஆனா என்னது கதிர்வேலு டிராவல்ஸா? ஆமா ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கனே. பெரிய ஆளு கதிர், அவரை பார்க்கணும்ட்டே இருந்தேன். நீங்க தானே அது? ஆமாங்க ஐயா, ஆனா இப்ப அது எதுவுமே இல்ல. ஒரு சின்ன பிரச்சனையால நாங்க வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு இந்த வீடு வாடகைக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அட அதுக்கு என்ன தம்பி, உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன்? அப்புறம் என் வீட்டை பத்தி நானே பெருமையா சொல்லிக்கிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. இது பாக்குறதுக்கு தான் சின்ன வீடா இருக்கு, ஆனா ரொம்ப ராசியான வீடு. இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் மேல மேல மேலன்னு ஒசந்து போயிருவாவோ. அப்புறம் வீட்டுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கு. பைப்பை திறந்தீங்கன்னா கொடி அருவி கொட்டுதே அட ஏமேலே அப்படின்னு அருவியா கொட்டும். அப்புறம் ஜன்னலை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சந்தன காற்றேன்னு காத்தா வரும். பின்ன பைப்பை திறந்தா தண்ணி வராம, ஜன்னலை திறந்தா காத்து வராம வேற என்னையா வரும்? விட்டா இருந்தாலும் பாத்ரூமை திறந்தா பல்லைலக்கான்னு சூப்பர் ஸ்டாரே வந்து பாடுவாருன்னு சொன்னாலும் சொல்லுவோம் போலயே. இவ்வளவு அருமையான வீட்டுக்கு வெளியே யாருக்காவதுன்னா வாடகைனா 5000 சொல்லுவேன், ஆனா உங்களுக்குங்கிறதுனால 3000 சொல்றேன்.
அப்புறம் அட்வான்ஸ் வேற யாருக்காவதுன்னா 50,000 சொல்லுவேன், ஆனா உங்களுக்குங்கிறதுனால 30,000 சொல்றேன். எனக்கு 3,000 வாடகை அது கூட ஓகே, ஆனா அட்வான்ஸ் 30,000மா? யோ, இந்த வீட்டை வித்தாலே 30,000க்கு போவாதியா? பேண்ட் போட்ட தம்பிக்கு குசும்ப பாத்தீங்களா? 30,000க்கு உங்களுக்கு இந்த வீடு கிடைச்சிருமா தம்பி? அது மட்டுமா, இந்த ஊர்ல இப்படி ஒரு தனி வீடு, மரம் செடி கொடின்னு காத்தோட்டமா இருக்கிற வீடு உங்களுக்கு வேற எங்கேயாவது கிடைச்சிருமா தம்பி? வேற இடத்துல எல்லாம் போய் வாடகைக்கு வீடு தேடி பாருங்க தம்பி. மாடி மாடியா கட்டி வச்சிருக்காவோ, அங்கிட்டு இங்கிட்டு திரும்புறதுக்கு கூட இடம் இல்ல. ஜன்னலையும் திறக்க முடியாது, கதவையும் திறக்க முடியாது, அப்படி இருக்கு. ஆனா இது அப்படி கிடையாதுப்பா, தனி வீடு, சுத்தியிலும் மரம் செடி கொடின்னு நல்லா காத்தோட்டமா இருக்கும். 3,000 ரூபாய் வாடகைக்கு இப்படி ஒரு வீடு உங்களுக்கு எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. ஐயா சரிங்க ஐயா, பரவாயில்ல. 3,000 வாடகை, 30,000 அட்வான்ஸ் நான் கொடுத்துடுறேன். அப்படி சொல்லுங்க, பெரிய மனுஷன் தான். சரிங்க ஐயா, இன்னொரு 2 நாள்ல நான் அட்வான்ஸை கொடுத்துட்டு குடி வந்துக்கிறேன். ஆனா ஒன்னும் அவசரம் இல்ல தம்பி, நீங்க அட்வான்ஸை பொறுமையா 2 நாள் இல்ல 4 நாள் கழிச்சு கூட கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க குடி வர்றது இப்பவே கூட வந்துக்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரிங்க ஐயா, அப்ப நாங்க நாளைக்கே குடி வந்துடுறோம். சரிங்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் இன்னைக்கே ஆளுகளை வச்சு வீட்டுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடுறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. என்ன ஷமீர், நீ இப்பதான் ஐஷுவும் கூட ஃப்ரெண்ட் ஆகி உன் கூட பழகவே ஆரம்பிச்சா, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே? ஐயோ அரவிந்த், சத்தியமா சொல்றேன், நான் வேணும்னு பண்ணல. அவ கிட்ட போனதும் நான் இந்த உலகத்தையே மறந்துட்டேன். அவ என் பொண்டாட்டிங்கிற நினைப்பு மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. அதான் ஏதோ தெரியாம. அட போங்க ஷமீர், அவ உன் பொண்டாட்டி தான் இல்லைன்னு சொல்லல, அது உனக்கு மட்டும்தான் தெரியும், அவளுக்கு தெரியாதுல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் நீ ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அதுலயும் ஃப்ரெண்ட் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படியெல்லாம் அவகிட்ட பிஹேவ் பண்ணா அவ உன்னை சீப்பா தானே நினைப்பா? ஐயோ எனக்கு புரியுதா அரவிந்த், அவ என்னை எவ்வளவு சீப்பா நினைச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது, அதை மட்டும் சொல்லு. இனி என்ன பண்றது? அதுவும் இந்த விஷயத்துல நான் போய் அவகிட்ட பேசினா அவ என்ன அதை விட சீப்பான்னு நினைப்பா. ஒண்ணு வேணா பண்ணலாம், சீதா கிட்ட வேணா சொல்லி பேச சொல்லலாம். ஆனா அப்ப கூட அவ உன்னை மன்னிச்சு திரும்பவும் ஃப்ரெண்டா ஏத்துக்குவான்னு எந்த கேரண்டியும் இல்ல. என்ன அரவிந்த் இப்படி சொல்ற? அவ துபாய் போறதுக்குள்ள எப்படியாவது அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். அதுக்கு நான் அவ கூட பேசி பழகிக்கிட்டு இருந்தாலே அது ரொம்ப கஷ்டம். இதுல வேற அவ என் கூட பேசாம வேற போயிட்டானா அப்புறம் அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அரவிந்த். இந்த நினைப்பு அவளை கிஸ் பண்ணும் போது இருந்திருக்கணும். சரி விடு, இனி ஒன்னும் செய்ய முடியாது. சீதா கிட்ட சொல்லி எப்படியாவது பேச சொல்லலாம். இப்ப அதை விட்டா வேற வழி இல்ல. சரி அரவிந்த், இதை பத்தி சீதா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ தான் எப்படியாவது சீதா கிட்ட பேசி ஐஷு கிட்ட பேச சொல்லணும் ப்ளீஸ் அரவிந்த். சரி ஷமீர், சீதா கிட்ட நான் பேசி பாக்குறேன். ஐயோ, இதை பத்தி நான் எப்படி சீதா கிட்ட பேசுவேன்னு தெரியலையே. ஐஷு கிட்ட கூட பேசிடலாம் போல, ஆனா சீதா கிட்ட. ஐயோ என்னங்க இது, 50 லட்ச ரூபாயை உடனே அனுப்பி வச்சா அங்கே கம்பெனி பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். அப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து உடனே துபாய்க்கு போயிடலான்னு தானங்க இருந்தோம். இப்போ என்னங்க இப்படி சொல்றீங்க? ஐயோ ஜானகி, நானும் அதனால தானே அவசர அவசரமா கதிரியாம குடும்பத்தையும் வீட்டை விட்டு அனுப்பி எல்லாத்தையும் எழுதி வாங்கினது. சரி, எல்லாத்தையும் விட்டு பணத்தை ரெடி பண்ணலான்ட்டு தான். சரி, இங்க நமக்கு வக்கீல் யாரையும் தெரியாது. அங்க துபாயில எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட என்ன ஏது விவரத்தையெல்லாம் கேட்போம்னா அவருக்கு கூப்பிட்டேன். அப்பதான் அவர் கம்பெனியில நடந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நம்ம இல்லாத இந்த 6 மாசத்துல அங்க ஷேர் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து பணத்தை எல்லாம் ஏதோ ரொட்டேஷன் பண்ணி இப்ப அங்க பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கான். இப்ப பணத்தை அனுப்பி வச்சா கூட அந்த பணம் போகுமே தவிர அங்க பிரச்சனை எல்லாம் சரியாகாது, அது பெரிய கேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதனால அவசரப்பட்டு பணத்தை எதுவும் அனுப்ப வேண்டாம், நீங்க இங்க வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க? அங்க போகாம அப்புறம் என்ன செய்யறது? இங்க பாரு ஜானகி, இப்போதைக்கு நம்ம அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. இப்ப நம்ம அங்க போனோம்னா அந்த கம்பெனியோட பிரச்சனை நம்ம மேலதான் திரும்பும். என் ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க வர வேண்டாம், இந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன், இங்க எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன், நீங்க பேசாம அங்கேயே இருங்கன்னு சொல்றாரு. ஐயோ என்னங்க, இங்க இருக்கிறத பத்தி இல்ல, நம்ம ஐஷுக்காக தானங்க உடனே துபாய் போகணும்னு முடிவு பண்ணோம். இங்கேயே இருந்தா எப்படிங்க? இங்க பாரு ஜானகி, அந்த பையனோட பிரச்சனைக்காக தானே நம்ம துபாய் போகணும்னு முடிவு பண்ணோம். ஆனா இப்ப நம்ம துபாய் போனோம்னு வச்சுக்கோ, அதை விட பெரிய பிரச்சனை அங்க காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது இங்க இந்த பையனை சமாளிக்கிறதுன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது, அவனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ சரிங்க, இப்ப நம்ம என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க? இங்கேயே இருக்கிறதா? ஆமா ஜானகி, இப்ப என்ன, இங்கதான் இப்ப நமக்கு இவ்வளவு பெரிய வீடு வாசல் தோட்டம் துறவு வண்டின்னு ஏகப்பட்டது இருக்கு. துபாயில நம்ம எவ்வளவு வசதியா இருந்தோமோ அதை விட வசதியா நம்ம இங்க இருக்கலாம்.
ஏதோ நல்ல வேலை எல்லாத்தையும் அவசர அவசரமா வித்து பணமாக்குறதுக்குள்ள இந்த விஷயம் தெரிய வந்தது. இதே நம்ம இது எல்லாத்தையும் வித்து பணமாக்கிருந்தோம்னு வச்சுக்க, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு திரும்பவும் வீடு வாங்கணும், இங்க ஏதாவது தொழில் பண்ணணும்னு யோசிச்சிருந்திருக்கணும். ஆனா இப்ப அந்த கவலையே இல்ல. நமக்கு வீடும் இருக்கு, இந்த தோட்டம் தரவு வண்டி இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாலே போதும். அந்த பணமே நமக்கு போதும் ஜானகி. எங்க எல்லாம் சரிதான், ஆனா ஐஸ்வர்யா நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, இப்ப அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவளுக்கு தான் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல இல்ல. இதுக்கப்புறம் அப்படி ஏதாவது ஞாபகத்துக்கு வந்தா கூட அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சரிங்க. மடி ஐஷு வாமா. மடி ஐஷு, நீ எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பியே துபாயில லைஃப் ஸ்டைலே எனக்கு பிடிக்கல, இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு. இப்போ உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். இதுக்கப்புறம் நம்ம துபாய் போக போறது இல்ல, இந்த ஊர்லயே தான் இருக்க போறோம். என்னது, துபாய்க்கு போகலையா? துபாயில கம்பெனில பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தானே பணத்துக்காக கதிர் மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் வீட்டை விட்டு அனுப்புனாங்க. இப்போ என்ன துபாய்க்கு போகலன்னு சொல்றாரு? நிச்சயமா அங்க எதுவும் பிரச்சனை இல்லாம இவர் இப்படி சொல்ல மாட்டாரு. ஆமா பின்ன, ஒரு நல்ல மனுஷனை ஏமாத்தி வீடு தோட்டம் துறவு வண்டின்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கி அவங்கள நடுத்தரவுக்கு அனுப்புனீங்கல்ல, அந்த மனுஷன் கையாலேயே உங்களுக்கு அந்த கடவுள் தண்டனையை வாங்கி கொடுக்காம அவ்வளோ சீக்கிரம் இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சிருவாரா? எந்த மனுஷனை சொத்துக்காக வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்களோ அந்த மனுஷன் நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா இருக்கிறத நீங்களா பார்க்க வேண்டாம், அதை பார்த்து நீங்க வயிறு எறியணும். அதுக்காக தான் அந்த கடவுள் உங்களை துபாய்க்கு போக விடாம இங்கேயே இருக்க வச்சிருக்காரு. என்னம்மா ஐஷு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேசாம நிக்கிற. இந்த ஊர்லயே இருக்க போறோம், உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான்ப்பா. சரிம்மா ஐஷு, அப்போ நம்ம இங்க தானே இருக்க போறோம். நீ கூட இங்கே காலேஜுக்கெல்லாம் சேர்ந்துக்கலாம். நீ என்ன படிக்கணும்னு சொல்லு, அது எவ்வளவு பெரிய படிப்பா இருந்தாலும் சரி, அப்பா உன்னை படிக்க வைக்கிறேன். அது வந்துப்பா, நம்ம துபாய்க்கு போறோம்னு நினைச்சிட்டு நான் அங்கதான் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நம்ம இந்தியாவிலே தானே இருக்க போறோம், அதனால இங்க நான் என்ன படிக்கணுங்கிறத முடிவு பண்ணல. இங்க இருக்கிற கோர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான்ப்பா நான் என்ன காலேஜ்ல சேரணுங்கிறதையே முடிவு பண்ணணும். அதுவும் சரிதான். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் படிப்பெல்லாம் மாறுபடும்ல. இங்கே நீ என்ன படிக்கணும், எந்த காலேஜ்ல சேரணும், என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி அப்பா கிட்ட சொல்லு. அது எவ்வளவு பெரிய படிப்பா இருந்தாலும் சரி, அப்பா உன்னை படிக்க வைக்கிறேன். சரியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.